தமிழ் திரைப்பட பிரபல நடிகையும் சின்னத்திரை சீரியல் நடிகையுமான புவனேஸ்வரி கனவில் வந்து காட்சியளித்த பிரியத்யங்கரா அம்மன் தாராபுரத்தில் கோவில் கட்டக்கூடியதாக நடிகை புவனேஸ்வரி பேட்டி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள ரெட்டார வலசில் பிரியத்யங்கரா தேவி பீடம் ஒன்றை நிறுவியுள்ளார். அதில் தினந்தோறும் பூஜைகளும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் விசேஷ பூஜைகளும் நடைபெற்று வருகிறது. இது குறித்து நடிகை புவனேஸ்வரி கூறியதாவது: எனது பூர்வீகம் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலாகும். நான் பல்வேறு தமிழ் சினிமா படங்கள் மற்றும் ஏராளமான சின்னத்திரை சீரியல்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளேன். இந்த நிலையில் எனக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆன்மீக ஈடுபாடு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து நான் தீவிர ஆன்மீக பணியில் ஈடுபட்டிருந்தேன். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எனது கனவில் பிரியத்யங்கரா அம்மன் தோன்றி ஒரு இடத்தை குறிப்பிட்டது. நானும் அந்த இடத்தை தேடி அலைந்தேன். முடிவில் அது திருப்பூர் மாவட்டம் ரெட்டார வலசு பகுதியில் உள்ள பிரியத்யங்கரா தேவி அம்மன் என்பது பஞ்சபாண்டவர் காலகட்டத்தில் அகத்திய முனிவருக்கு உதவிய அம்மனாகும். இங்குள்ள வராகி அம்மன் இந்திரஜித் வழிபட்ட தெய்வமாகும். அது மட்டுமின்றி கால பைரவர், விநாயகர் உட்பட பல்வேறு தெய்வங்கள் இங்கு குடிகொண்டுள்ளது. இங்குள்ள பிரியத்யங்கரா தேவி அம்மனை வழிபட்டால் வாழ்வில் உள்ள அனைத்து துன்பங்களும் விலகும், திருமணம் கைகூடும். வராகி அனைத்து ராசியினரும் அதில் குரு பெயர்ச்சி யாகம் நடைபெற உள்ளது. அதில் அனைத்து ராசியினரும் கலந்து கொண்டு தோஷ நிவர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் இக்கோவிலின் கும்பாபிஷேகம் வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது என திரைப்பட நடிகை புவனேஸ்வரி தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகை புவனேஸ்வரி. என்ன நீங்க சினிமாவில சின்ன திரையில எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்போ நான் இருக்கிறது ஆன்மீகம். நான் ஆன்மீகத்துல 20 வருஷம் ஆகுது. ஆனா அது வெளியில தெரியாது. அப்படின்னு ஆன்மீகத்துல இருக்கும் போதே நான் நடிச்சுட்டே தான் இருந்தேன். சினிமாவையும் நடிச்சிட்டு இருந்தேன், சீரியல் நடிச்சிட்டு இருந்தேன், தெலுங்கு, தமிழ் எல்லாத்துலயும் நான் நடிச்சிட்டு தான் இருந்தேன். பட் இப்போ நான் இப்போ இருக்கிறது திருப்பூர் பக்கத்துல இருக்கிற தாராபுரத்துல. இங்க நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கனவுல ரொம்ப இந்த இடத்துக்கு வர சொல்லி காளி தேவி எனக்கு ரொம்ப இந்த இடத்த காட்டி காட்டி வந்துட்டே இருந்தாங்க. ஆனா எனக்கு எந்த இடம்னே தெரியல, இங்க வரணுன்றது எனக்கு தெரியல. நானும் 2 வருஷமா இந்த காளியை தேடி அலைஞ்சிட்டே இருந்தேன். கடைசியில பார்த்தா இங்க திருப்பூர் தாராபுரம் இங்க வந்துதான் நான் பார்த்தா அந்த அம்பாள் அப்படியே தத்ரூபமா என் கனவுல நான் என்ன பார்த்தனோ, என்ன கனவுல தெரிஞ்சதோ அது இங்க இருந்தது. எனக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியல. நம்ம இவ்வளவு நாள் எதுக்காக பிறந்தோம், எதுக்காக இருந்தோம் அப்படின்றதுக்கான பலன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எதுக்காக இங்க வரவழைக்கப்பட்டாங்க என்ன அப்படின்னு நான் பார்த்தா, இது பஞ்சபாண்டவர்கள் வழிபட்ட ஸ்தலம். இங்க இந்த இப்ப தாராபுரத்துக்கு முன்னாடியே விராடபுரம் சொல்லிட்டு இந்த ஊரினுடைய பேர் இருந்ததாகவும், இது பஞ்சபாண்டவர்கள் அஞ்ஞான வாசம் இருந்ததாகவும், அப்போ இந்த காளியை வழங்கினதாகவும் ஒரு இது சொன்னாங்க. இது அம்பாள் சொன்ன விஷயம். ரெண்டாவது இந்த அம்பாள் எப்படி இங்க வந்தாங்க அப்படின்ட்டு நான் கேட்கும் போது, அகஸ்தியர் மாமுனிவர் இங்க கோவில்ல சிவனுக்காக வழிபட்ட ஸ்தலம். அவர் தியானம் பண்ணியிருக்காரு. இந்த கரையில உட்கார்ந்து, அமராவதி கரையில உட்கார்ந்து தியானம் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் கரையில உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது நிறைய அசுரர்கள் அவரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ பண்ணும்போது இந்த அம்மா அவர் கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா இந்த அம்மாவுக்கும் அகஸ்தியருக்கும் நிறைய லிங்க் இருக்கு. நீங்க எங்க பார்த்தாலும் அகஸ்தியர் கூப்பிட்டா இந்த அம்மா வந்துருவாங்க. அவ்வளோ அவங்களுக்குள்ள ஒரு மகத்துவமான ஒரு இது இருக்கு. அவர் கூப்பிட்ட உடனே இந்த அம்மா வந்தோடனே, அம்மா நீங்க இந்த அசுரர்கள்லாம் நீங்க அழிக்கணும், என்ன சிவனை வழிபட விடாம பண்றாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அவர் அகஸ்தியர் இந்த அம்மா அதெல்லாம் அரக்கர்களை அழிச்சிட்டு இங்க உட்கார்ந்துருக்காங்க. இங்க உட்கார்ந்து இங்க இருக்கிற மக்களுக்கு அவங்க தரிசனம் கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா யுகம் யுகமா இருக்காங்க. எத்தனை யுகம் இருக்காங்கன்றது தெரியாது. ஆனா என்ன 8 வருஷமா தேடி 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 கடைசியா நான் இப்போ இங்க ஒரு 4 மாசமா நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். இப்போ இந்த ஆன்மீகத்துல நான் வந்ததுக்கு அப்புறம்
இந்த தாராபுரம் மக்களுக்கும் இல்ல, திருப்பூர் மக்கள் எல்லாம், அதாவது மக்கள்ன்றது வந்து நம்ம வேணா ஊரு அதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில சொல்லலாம். ஆனா தாய்க்கு வந்து எல்லா மக்களும் ஒண்ணுதான், எல்லா குழந்தைங்களும் ஒண்ணுதான். வெளியூர்ல இருந்து வெளி மாநிலத்துல இருந்து எல்லாருமே வந்துட்டு தான் இருக்காங்க இங்க. இங்க அவ்வளவு சக்தி உள்ளது. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய உணர்றேன். நான் என்னால உணர முடியுது இந்த பூமியில என்னென்ன இதா இருக்குன்னு. அவ்வளவு இந்த யுக யுகமா இந்த அம்மா இருக்கிறாங்க. இவங்க ஏன் வர வச்சாங்கன்றது எனக்கு தெரியாது. நான் ஏன் பிறந்தேன், என்ன பிறக்கப்பட்டு என்ன இந்த பூமியில நான் என்ன சாதிச்சேன் அப்படிலாம் இல்லை. பட் இனிமேல் என்ன நடக்க போகுதுன்றது அந்த அம்மாவோட உத்தரவின் பேர்ல தான் நடக்கும். ஆமா, இது வந்து குரு பெயர்ச்சி போலமா. குரு பெயர்ச்சி யாகம் வந்து வர்ற 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30 மணிக்கு முடியுது. இது குரு பெயர்ச்சி யாகத்துல எல்லாருமே கலந்துக்கலாம். எல்லாருக்குமே நான் வந்து இது ஒரு என்ன சொல்றது, பரிகாரம்ன்றது வந்து 12 கிரகங்களும் எல்லார்கிட்டயுமே இருக்கு. அந்த 12 ராசிக்குள்ளதான் எல்லாருமே வராங்க. அந்த இதுல நீங்க வந்து எல்லாரும் கலந்துக்கணுன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த கோவில்ல பிரதானமா இருக்கிறது பிரத்திங்கரா தேவி, அந்த அம்மாவுக்கு துணையா இருக்கிறது வாராகி, அதுக்கப்புறம் பாலா திரிபுர சுந்தரி, மகாலட்சுமி, காலபைரவர், நாகதேவதை, இவங்க எல்லாமே இந்த கோயில்ல வந்து இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மகா பிரத்திங்கரா தேவிக்கு சக்தி பீடம் இந்த கோயிலுடைய இதுக்கு ஒவ்வொரு விஷயம் என்னன்னா, கடன் பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ், எதிரிகள், இது எல்லாமே வந்து பிரத்திங்கராக்கு அவங்களுக்கு ஒரு தும்சம் பண்ணிடுவாங்க ஒரு செகண்ட்ல. அதுதான் அந்த அம்மாவோட பெரிய சிறப்பு. கடன், நமக்கு நோய், எதிர்ப்பு சக்திகள், கோர்ட்டு கேஸ் வழக்கு எதுவா இருந்தாலும் அது போயிடும். ரெண்டாவது வாராகி வந்து திருமண பிரச்சனைகள், கண்டிப்பா திருமண பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அந்த அம்மா நகர்த்தி கொடுத்துருவாங்க. வாராகி இப்ப சமீபத்துலதான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா வாராகி சமீபத்துல வர தெய்வம் இல்ல, அவங்க வந்து எத்தனையோ யுகமா இருந்திருக்காங்க. அதுக்கு நம்ம ராஜராஜ சோழன் தான் வந்து அதுக்கு வந்து உரை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ராஜராஜ சோழன் தஞ்சாவூர். இப்பதான் வந்து நடுவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாராகி அங்கங்க எல்லாருமே ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஆரம்பத்துல இருந்த தெய்வம், கல்யாணத்துக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி. அது மகாலட்சுமி நம்ம பொருள் உதவிக்கு, நமக்கு எல்லாருக்குமே தேவை வந்து பொருளாதார பிரச்சனைகள் நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. அந்த பொருளாதார பிரச்சனைக்கு தடையை நீக்கிறதுக்கானதுதான் மகாலட்சுமி. பாலா திரிபுர சுந்தரி வந்து குழந்தை வரத்துக்கு அந்த அம்மா வந்து யார் யாரெல்லாம் வச்சு வணங்குறாங்களோ, யார் யாரெல்லாம் அவங்க வந்து கேட்கிறாங்களோ அவங்களுக்கு குழந்தை வர கொடுக்கறவங்க அந்த பாலா திரிபுர சுந்தரி. காலபைரவர் உங்களுக்கே தெரியும், நமக்கு ஏவல், பில்லி, சூனியம், கந்திஷ்டி எல்லாத்துக்குமே அந்த அம்மா அவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த தடையை உடைச்சு கொடுக்கிறவர் அவர். நாகதேவதை நமக்கு இருக்கிற முன்னோர்கள் சாபம், பித்திருக்கள் சாபம், முன்னோர் ஜென்மத்துல பண்ண கர்மாக்கள் போகிறது தான் அந்த நாகருடைய வழிபாடு. விழிப்புணர்வு வரலாம். என்ன விதத்துல சொல்றது தெரியல. ஆமா, ஒரு நிமிஷம் தண்ணி. என் வாழ்க்கையவே வந்து இந்த அம்மாக்காக நான் அர்ப்பணிச்சிட்டேன். இனிமே என்னுடைய வாழ்வாதாரம் எல்லாமே வந்து இங்கதான் தாராபுரத்துல இந்த கோவில்ல தான் நான் இருப்பேன். இங்க வந்து என்ன விசேஷம் அப்படின்னா, ஒவ்வொரு அமாவாசைக்கும் சாயங்காலம் 6 மணிக்கு மிளகா யாகம் நடைபெறும். ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அம்பாளுக்கு மிக விசேஷமான யாகம் நடைபெறும். இதுல தாராபுரம் மக்கள், திருப்பூர், இந்த சுத்து வட்டாரத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே நீங்க வந்து கலந்துக்கணும். கலந்தவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே வந்து நான் கண்கூடா இப்ப வரைக்கும் நடந்து நான் வந்து பாக்குறத எல்லா பிரச்சனைகளும் இங்க தீர்ந்துகிட்டு இருக்கு. நீங்க இதனுடைய இந்த மீடியா தான் இந்த உலகத்துல வந்து ரொம்ப சீக்கிரமா மீடியா பீப்புளால மட்டும்தான் எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படின்னா இந்த மீடியா பீப்புளால மட்டும்தான் முடியும். அதனால உங்களால நீங்க இந்த கோயிலுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒவ்வொரு அமாவாசையும் வந்து இந்த யாகத்துல கலந்துக்கோங்க. ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் இந்த யாகத்துல வந்து கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் நீங்க என்னென்ன பிரச்சனைகளுக்கு வரீங்களோ அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீர்வு காண்றது நீங்க கண்கூடா பார்க்கலாம். வர்ற 11ஆம் தேதி 11/5/2025 இந்த மே மாசம் ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு குரு பகவான் ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார்.
இந்த இதை இங்க பெரிய யாகம் நடத்துறோம் இந்த கோவில்ல. நீங்க வர்றவங்க முன்பதிவு செஞ்சுட்டு கண்டிப்பா கலந்துக்கோங்க. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா இங்க நிறைய மக்களுக்கு இங்க இருக்கிற கோவில் யாருக்கும் தெரியல, இங்க இருக்கிற விசேஷம் தெரியல, எப்படி அந்த அம்மாவை எப்படி வழிபடுறது, நம்ம எப்படி செய்யறதுன்னு யாராலும் தெரியல. நிறைய பேருக்கு பிரத்திங்கரானாவே நிறைய பேருக்கு தெரியல. வாராகின்றது இப்பதான் சில பேருக்கு தெரியுது. பிரத்திங்கரா இந்திரஜித் வழிபட்டவர், பஞ்சபாண்டவர் வழிபட்டவர். முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்தலம் அப்படின்னா ஐயாவடியில, கும்பகோணத்துல ஐயாவடியில தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் பிரத்திங்கரா நிறைய இடத்துல இது பண்ணாங்க. அந்த ஐயாவடிக்கு அப்புறம் இங்கதான் அந்த ஒரு இதுவா என்ன சொல்றது, ஒரு சுயம்புவா இருக்கிறவங்க இங்க இருக்கிறது அந்த அம்மா தான். நீங்க கட்டாயம் வாங்க, இதுல பங்கு பெறுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து.